ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரோ இங்கே நெதர்லாண்ட்ஸில் எப்படி ப்ரோ கார் வாங்குறது? 3 கார் வாங்கியிருக்கிறீங்கல்ல, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் சொல்லுங்களேன். எப்படி ஓகே, டெக்னிக்கல் சைடு ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபினான்ஷியலாக எப்படி லோன் வாங்க முடியும்? இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ்லாம் இங்கே எப்படி இருக்குது? அண்ட் இங்கே காரை மெயின்டைன் பண்ணணுன்னா எவ்வளோ செலவாகும்? என்ன மாதிரியான காஸ்ட் எல்லாம் இங்கே கார் வச்சுருக்கிறதோட அசோசியேட் ஆகி வருது? ஸோ இந்த கார் ஓனிங் ப்ராசஸில் எப்படி காசை சேவ் பண்ண முடியும்? ஸோ இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் வந்துட்டு இருந்தது. அண்ட் எஸ்பெஷலி நான் எப்படி டெஸ்லா வாங்கினேன், எனக்கு எவ்வளோ ஆச்சு, அண்ட் என்ன மாதிரியான அசஸ்மெண்ட்லாம் பண்ணேன். ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் இந்த கார் ஓனிங் ப்ராசஸில் என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, என்ன மாதிரியான பெனிஃபிட்லாம் இருக்குது, ஃபினான்ஷியலாக எப்படிலாம் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோட எண்டில் எப்படி நீங்கள் காரையும் வச்சுக்கிட்டு காசையும் எப்படி சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடச்சிருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது உங்களுக்கு ஒரு சின்ன எஃபர்ட் தான், பட் நம்மளோட சேனல் க்ரோ ஆகி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் அதோடவே நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற புது கண்டென்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் உடனே உங்களை சேரும். நெதர்லாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கார் வாங்குறதுக்கு 2 ஆப்ஷன் தாங்க இருக்குது. ஒன்று நீங்கள் காசு கொடுத்து காரை வாங்கிடணும், ஓன் பண்ணிக்கணும். ரெண்டாவது லீசிங் ஆப்ஷன். இங்கே 2 டைப் ஆஃப் லீசஸ் இருக்குது. ப்ரைவேட் லீசிங் இருக்குது, பிஸ்னஸ் லீசிங் இருக்குது. காரை லீஸ் பண்ணுறதுக்கும் காரை ரெண்ட் பண்ணுறதும் வேறு ரெண்டுத்துக்குமே நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஆப்ரேஷனலாகவும் சரி, ஃபினான்ஷியலாகவும் சரி, ரெண்டுத்துக்குமே நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. நான் அதை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கார் ஓனிங் ப்ளஸ் கார் லீசிங், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் கார் பையிங், அதாவது நம்ம ஃபுல்லாக கேஷ் கொடுத்து காரை வாங்குறது. அதில் என்னென்னலாம் காஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கையில் இருக்கிற கேஷையே போட்டு கார் வாங்கலாம். இல்லைனா நம்மக்கிட்ட கொஞ்சம் கேஷ் இருக்குது அண்ட் நிறைய லோன் போடலாம் அப்படின்னா லோன் போட்டு கையில் இருக்கிற கேஷையும் அதுக்கு மேலே போட்டு நம்ம கார் வாங்கலாம். இங்கே லோன் அப்படிங்கிறது நீங்கள் பேங்க்கில் போயும் லோன் எடுக்கலாம். அதாவது இப்போ நீங்கள் ரெகுலராக அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த பேங்க்லேயே லோன் எடுக்கலாம். அதுலேயே பர்சனல் லோன்லேயே பார்த்தீங்கன்னா கார் லோன், கார் பையிங் ப்ராசஸிங் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு லோன் வச்சுருப்பாங்க. அதை தவிர அந்த ஹோம் ஃபர்னிஷிங் இதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் லோன் இருக்குது. அதை தவிர இப்போ நீங்கள் ஒரு ஏஜென்ட் கிட்ட போய் வாங்குறீங்க, அதாவது ஒரு யூஸ்டு கார் டீலர் கிட்ட போய் வாங்குறீங்க, இல்லை புது கார் டீலர் கிட்ட போய் வாங்குறீங்க அப்படின்னா அவங்களுமே ஃபினான்சிங் ஆப்ஷன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபினான்சிங் ஆப்ஷன். எதர் நீங்களே லோன் போட்டுக்கலாம் பர்சனலாக, இல்லைனா அந்த கார் வாங்க போகிற இடத்துல அவங்க ஃபினான்சிங் ஆப்ஷன்ஸும் வச்சுருப்பாங்க. பட் ரெண்டுத்துக்குமே இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணிக்கோங்க என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ ஆஃப் லேட் டீலர்ஸ் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. எஸ்பெஷலி கொஞ்சம் இந்த எலக்ட்ரிக் கார்ஸ்லாம் விலையெல்லாம் கம்மியானதுனால அந்த இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நீங்கள் அவங்கக்கிட்ட லோன் எடுத்திங்கன்னா, பர்சனல் லோன் எடுத்திங்கன்னா அது ஸ்டாண்டர்டான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஐ திங்க் இப்போ என்ன ஒரு 6-7% அந்த ரேஞ்சில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் இதே டீலர்ஸ் கிட்ட போகும்போது எலக்ட்ரிக் காருக்கெலாம் நான் பார்த்தேன் ஆஃப் லேட் ஒரு 2% அந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க. பட் அது எல்லா மாடல்ஸ்க்கும் கிடையாது. ரொம்ப நிறைய சேல் ஆகலை அப்படின்னா அந்த மாடல்ஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி டிஸ்கவுண்டட் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்குறாங்க. இந்த வாங்குகிற காசை தாண்டி ஜென்ரலாக நீங்கள் மாதம் கட்ட வேண்டிய காசுன்னு ஒன்று இருக்கும். அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்சூரன்ஸ் சொல்லலாம். கார் இன்சூரன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ரோட் டேக்ஸ், எஸ்பெஷலி ரோட் டேக்ஸ் பே பண்ணணும். எலக்ட்ரிக் காருக்கு 2024 வரைக்கும் ரோட் டேக்ஸ் கிடையாது. 2025 கொண்டு வர போகிறதா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தவிர ரெகுலராக உங்களோட யூசேஜ் காஸ்ட் லைக் ஃபியூவல் காஸ்ட்டும் ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட், இதெல்லாம் தான் நீங்கள் காரை வச்சுருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கர் ஆகக்கூடிய காஸ்ட்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ நீங்கள் லோன் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பே பண்ணக்கூடிய இஎம்ஐயும். இதில் முக்கியமான ஒரு கேட்ச் என்னென்னா, இந்த டீலர் கிட்ட போய் நீங்கள் வாங்குறீங்கல்ல, அதுக்கு லோன் போட்டு வாங்குவீங்க தெரியுமா, அதாவது ஃபினான்சிங்கில் வாங்குவீங்க தெரியுமா, அவங்க அதுக்கு கிலோமீட்டர் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் இந்த ஃபினான்சிங் மாடல் போகும்போது வருஷத்துக்கு நீங்கள் இவ்வளோ தான் ஓட்டணும், இல்லை நெக்ஸ்ட்டு ஒரு 4 வருஷத்தில் நீங்கள் இவ்வளோ தான் ஓட்டியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. ஸோ அந்த கிலோமீட்டர்ஸையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட ட்ரெடிஷ்னல் கார் பையிங் ப்ராசஸ். நம்ம வாங்குகிறோம், அதை தவிர மந்த்லி மெயின்டெனன்ஸ் காஸ்ட்லாம் இருக்கும் அப்படின்னு. இப்போ நெதர்லாண்ட்ஸில் ஆஃப் லேட் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய டாபிக் என்னென்னா கார் லீசிங். இங்கே ப்ரைவேட் லீஸ் இருக்குது, பிஸ்னஸ் லீஸ் இருக்குது. பிஸ்னஸ் லீஸுங்கிறது கொஞ்சம் பழைய டாபிக் தான். லைக் ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்றோம் அப்படின்னா நிறைய கிளைண்ட்டை மீட் பண்ணக்கூடிய ரோல்ஸ் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. இல்லை ரொம்ப ஹையர் பொசிஷனில் இருக்கிறோம் அப்படின்னா கம்பெனி லீஸ் கார் கொடுப்பாங்க. அந்த லீஸ் காருக்கு ஆகக்கூடிய காஸ்ட்டை நம்ம சேலரியில் நெட் சேலரியாக வாங்கிக்கலாம். அதாவது அதுக்கு டேக்ஸ் கட்ட தேவையில்லை அந்த போர்ஷனுக்கு. கிட்டத்தட்ட இந்த ட்ராவல் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸோட ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாமே, அது மாதிரி இருக்கும். அதை தவிர இங்கே ப்ரைவேட் லீஸிங்குமே ரொம்ப அட்ராக்டிவான ஆப்ஷன்ஸ்லாம் வந்துருச்சு இப்போது. ஸோ அந்த லீசிங் பொறுத்த வரைக்கும் மாதம் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் அந்த லீசிங் கம்பெனிக்கு நீங்கள் பே பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதில் இந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு, இன்சூரன்ஸு, ரோட் டேக்ஸு எல்லாமே அதில் இன்க்ளூட் ஆகிடும். ஸோ எதெல்லாம் அதில் இன்க்ளூட் ஆகாது அப்படின்னா, நீங்கள் இந்த ரன்னிங் காஸ்ட் இருக்குல்ல, ஃபியூவல் காஸ்ட்டு,
அது மட்டும்தான் அதில் இன்க்ளூட் ஆகாது. அதை தவிர ஜென்ரலாக இருக்கக்கூடிய காருக்கு ஆகக்கூடிய மெயின்டெனன்ஸ், அன்எக்ஸ்பெக்டட் மெயின்டெனன்ஸ், இன்சூரன்சஸ், ரோட் டேக்ஸ், இது எல்லாமே வந்து அந்த லீஸ் ப்ரைஸில் இன்க்ளூட் ஆகிடும். ஸோ இந்த லீஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இங்கே நிறைய லீசிங் கம்பெனிஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் கான்ட்ராக்ட் போட்டுக்கணும். அவங்க வந்து உங்களுக்கு காரை கொடுத்துருவாங்க. நீங்கள் எவ்வளோ பீரியட் வரைக்கும் கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம். லைக் ஒரு 2 வருஷம், 6 மாதத்துலேருந்தே இருக்குது, இல்லை மந்த்லி கான்ட்ராக்ட்லாம் கூட இருக்குது. 6 மாத கான்ட்ராக்ட் இருக்குது, 2 வருஷ கான்ட்ராக்ட் இருக்குது, 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம், ஐ திங்க் 6 வருஷம் வரைக்கும் தான் மேக்ஸிமம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, அந்த காரோட டிப்ரிஷியேட்டிங் வேல்யூ எவ்வளோ லாங் லைஃப் வரைக்கும் போக முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு 6 வருஷம் வரைக்கும் அந்த லீசிங்லாம் கொடுக்குறாங்க. அந்த பீரியட், லீசிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த காரை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடணும். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேட்ட உடனே நம்ம ஜென்ரலாக நம்மளோட மைண்ட் எப்படி யோசிக்கும்னா, இது என்ன மாதம் மாதம் நம்ம காசு கொடுக்குறோம், காரையும் வேறு எண்ட் ஆஃப் த இதில் திருப்பி கொடுத்துட்றோம், இதே நம்ம கார் வாங்கினோம்னா நம்மக்கிட்ட ஒரு அசட் இருக்குல்ல, அந்த அசட்டை லாஸ்ட்டில் நம்ம விற்றோம்னா நம்மளுக்கு காசு வேறு வரும்ல அப்படின்னு யோசிப்போம். இது நம்மளோட ரெகுலர் ட்ரெடிஷ்னல் திங்கிங் தான், அது தப்பு கிடையாது. பட் அதில் ஒரு சின்ன சின்ன நுவான்சஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம காரை ஒரு அசட்டாக பார்க்குறது கிடையாது, அது வந்து ஒரு லயபிலிட்டி. நம்ம அதை எதோட கம்பேர் பண்ணுவோம்னா, மோஸ்ட்லி இந்த ரெண்டல் ஹவுஸோட கம்பேர் பண்ணுவோம். வாடகை வீட்டில் இருக்கிறதோட நான் சொந்த வீடு வாங்கிட்டு போயிட்டேன்னா எனக்கு வந்து அந்த காசை நான் இஎம்ஐ கட்டிடுவேன், இல்லை வீடு எனக்கு சொந்தமாகிடுச்சுல்ல அப்படிம்போம். ஸோ இந்த காருக்கு இந்த ப்ராசஸையும் வீட்டுக்கான இந்த ப்ராசஸையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. வீடு இஸ் அன் அசட், கார் இஸ் அ லயபிலிட்டி. அசட்னா உங்களுக்கு அப்ரிஷியேட் ஆகிட்டே வந்துட்டு இருக்குது. இன்றைக்கி வீட்டோட வேல்யூ ஒரு வேல்யூனா, இன்னொரு 5 வருஷம் கழிச்சு உங்கள் வீட்டோட வேல்யூ மேலே ஏறி இருக்கும். பட் காரோட வேல்யூ வருஷம் உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். எஸ்பெஷலி நெதர்லாண்ட்ஸ் மாதிரியான மார்க்கெட்டில் கார் வந்து பர் இயருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 20 to 25% டிப்ரிஷியேட் ஆகும். போக 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 ஒரு 15%, அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டாக ஒரு 10% ரேட்டில் டிப்ரிஷியேட் ஆகிட்டே வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் காரை ஓன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 5 வருஷம் கழித்து நீங்கள் நினைக்கிற அந்த வேல்யூவை விட கம்மியாக தான் இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அதனால் இது நான் ஒரு அசட், எனக்கு எண்ட் ஆஃப் தி இயரில் காசு வருது அப்படிங்கிற மாதிரி அதை கால்குலேட் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு சில டீட்டெயில்டு நான் ஒரு பிஸ்னஸ் கேஸே போட்டு வச்சுருக்கேன், டீட்டெயிலாக ஒரு கால்குலேஷன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கார் ஓன் பண்ணால் எவ்வளோ செலவாகுது, காரை லீஸ் பண்ணால் எவ்வளோ செலவாகுது, அண்ட் அதுலேயுமே வந்து இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. நீங்கள் கேஸ் கார், அதாவது பெட்ரோல் காரை நீங்கள் லீஸ் பண்ணிக்கலாம், ஹைப்ரிட் பண்ணிக்கலாம், எலக்ட்ரிக் காரை லீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் நீங்கள் ஓன் பண்ணுறது, பையிங் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் இந்த லீசிங் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் டீட்டெயில்டாக கால்குலேஷன் போட்டு வச்சுருக்கேன். அதை நான் ஒரு ஹை லெவலில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ரொம்ப இன்டெப்த்தாக போய் எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். நான் பட் ஹை லெவலில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், என்ன லாஜிக்கில், என்ன கான்செப்டில் அந்த பிஸ்னஸ் கேஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ அதுபடி அதில் உங்களோட நம்பர்ஸ் எல்லாத்தையும், உங்களோட சுச்சுவேஷன், உங்களோட நம்பர்ஸ் எல்லாத்தையும் ப்ளக்இன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். நீங்கள் வந்து எந்த மெத்தடில் அதிகமாக காசு சேவ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அண்ட் இந்த லீசிங் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து லெட்ஸே அந்த லீஸ் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுத்துட்டு வேறு புது மாடல், புது பிராண்ட், புது கார் நம்ம மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். அதில் டிப்ரிசியேஷன் பற்றி நம்ம பெருசாக வரி பண்ண தேவையில்லை. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அண்ட் அகெயின் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து லீசிங் தான் பெஸ்ட்டு இல்லை பையிங் தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற டிபேட்குள்ளே போல. பட் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது ரெண்டுத்துக்குமான ஃபினான்ஷியல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இப்படி தான் அசஸ் பண்ணணும். இது எல்லாத்தையும் பண்ணி எண்ட் ரிசல்ட்டில் வந்து உங்களோட சுச்சுவேஷனுக்கு நம்பர்ஸ் வந்து சாதகமாக இருக்கா இல்லை ஆப்போசிட்டாக இருக்கா அப்படிங்கிறத வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து இந்த வீடியோவோட மெயின் மோட்டோவே. இங்கே போத் லீசிங் அண்ட் பையிங்க்கு வந்து 2 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதர் நீங்கள் புது பிராண்ட் நியூ காரும் வாங்கலாம், இல்லை வந்து இந்த யூஸ்டு கார், அக்கேஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது ஒரு டெர்மினாலஜி, அக்கேஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த யூஸ்டு கார் அங்கே இருக்கும். ஸோ அதுவுமே நீங்கள் வாங்கலாம். இது போத் பையிங்க்கும் அப்ளை ஆகும் அண்ட் லீசிங்க்குமே அப்ளை ஆகும். இதெல்லாம் எங்கே போய் வாங்கலாம், யார்கிட்டலாம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ப்ரெட்டி மச் ஆட்டோ ஸ்கவுட் அந்த மாதிரி நிறைய ஆப் வந்துருச்சு. நான் மோஸ்ட்லி இந்த ஆட்டோ ஸ்கவுட் யூஸ் பண்ணுவேன். பெய்டு ப்ரோமோலாம் இல்லைங்க, என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்கிறேன் இது. ஸோ ஆட்டோ ஸ்கவுட்டில் சும்மா செக் பண்ணி பாருங்கள். இங்கே நிறைய டீலர்ஸ் இருப்பாங்க, அதாவது யூஸ்டு கார் வச்சுருக்கிற டீலர்ஸ் மட்டுமே, அவங்கெல்லாம் வந்து தேர்ட் பார்ட்டி டீலர்ஸ் மட்டுமே இருப்பாங்க. அதை தவிர இந்த பிராண்ட் இருக்கு இல்லையா, பெரிய பெரிய கார் பிராண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களோட ஷோரூம் வச்சுருப்பாங்க. அந்த ஷோரூமில் வந்து புது காரும் கிடைக்கும், யூஸ்டு காருமே கிடைக்கும். அவங்களோட ஓன் பிராண்டும் வச்சுருப்பாங்க, அதர் பிராண்டும் வச்சுருப்பாங்க. மோஸ்ட்லி அவங்களோட ஓன் பிராண்டு தான் அதில் விற்பாங்க. அண்ட் அந்த தேர்ட் பார்ட்டி டீலர்ஸ் இருக்காங்களே, அவங்க வந்து மிக்சட் பிராண்ட்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. இது வந்து பையிங் பொறுத்த வரைக்கும் எங்கே போய் வாங்கலாம், எப்படி போய் பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயம். இதே லீசிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த பிராண்ட் கம்பெனிஸுமே லீசிங் கொடுக்குறாங்க. அதாவது இந்த கார் பிராண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஷோரூமில் போய் உட்காந்து காரை வாங்குறத பற்றியும் அவங்கக்கிட்ட பேசலாம், லீஸ் பண்ணுறத பற்றியும் அவங்கக்கிட்ட பேசலாம். அதை தவிர இந்த லீசிங் கம்பெனிஸ்னு சொல்லிட்டு தனியாக ஒரு சில கம்பெனிஸ் இருக்கிறாங்க. நிறைய அவங்க வந்து நெதர்லாண்ட்ஸில் மட்டும் கிடையாது, இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸே இந்த மாதிரி லீசிங் ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க.
ஸோ அந்த லீசிங் கம்பெனிக்கிட்ட நீங்கள் ரீச் அவுட் பண்ணி அவங்கக்கிட்டேயுமே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம், நெகோஷியேட்டும் பண்ணலாம். தட்ஸ் மோர் இம்பார்ட்டண்ட்டு. அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து அவங்க ஒரு வேலை சொல்லிட்டா இதான் ஃபிக்ஸட் ப்ரைஸ்லாம் இல்லை, நீங்கள் சும்மா நெகோஷியேட் கூட பண்ணி பார்க்கலாம். பட் கவுண்டர் ஆஃபர் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். நெகோஷியேட் பண்ணுறதை பற்றி நான் சொல்லித்தர வேண்டாம், பட் ஒரு கவுண்டர் ஆஃபரோட போய் நெகோஷியேட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஒரு 2-3 கம்பெனிக்கிட்ட கொட்டேஷன் வாங்கிட்டு எது வந்து உங்களுக்கு சீப்பாக இருக்குது, பெட்டராக இருக்குங்கிறத காமிச்சு, வெறும் காசை பற்றி மட்டும் கிடையாது, அவங்களோட சர்வீஸ் குவாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். லீசிங் பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப முக்கியம். அது அவங்களோட ரெப்புடேஷன் எப்படி இருக்குது, ரிவ்யூஸ் எப்படி இருக்குது, அதெல்லாம் பாருங்கள். ஏன்னா 5 வருஷம் வந்து அவங்களோட நம்ம ஒரு டைப் கான்ட்ராக்டில் இருக்க போகிறோம். நாளைக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்னா எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, இது எல்லாத்தையும் ஒரு ரிவ்யூ எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அந்த கம்பெனிக்கிட்ட லீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்டையும் அந்த ஃபீட்பேக் எடுத்துக்கலாம். பட் ஜென்ரலாக இந்த பிராண்ட் கம்பெனிஸோட நான் பார்த்த வரைக்கும் இந்த பிராண்ட்லேருந்து வரக்கூடிய லீசிங் வேல்யூவை விட இந்த தேர்ட் பார்ட்டி கம்பெனிக்கிட்ட லீசிங் கேட்டோம்னா அவங்க கொஞ்சம் கம்மியாக இருக்கிறாங்க. அதுலேயே நிறைய காம்படிட்டிவாக இருக்குது. பட் இந்த கார் பிராண்ட்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அது வந்து நான் என்னோடய அசஸ்மெண்ட், நான் டெஸ்லா வாங்கும் போது நான் என்னோடய அசஸ்மெண்ட்டில் நான் தெரிஞ்சுக்கிட்டது. அண்ட் லீசிங் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் கிலோமீட்டர் பேக்கேஜ் கொடுத்துருவாங்க. ஃபிக்ஸடுன்னு இல்லை, நீங்கள் அந்த கிலோமீட்டர் பேக்கேஜ் உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு 5,000, 10,000, 15,000, 20, 25 வாட்ஸ்எவர் அந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி அது வந்து ஆனுவல் ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் அது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பேக்கேஜ் எடுத்துக்கலாம். ஒரு சில கம்பெனிஸ் வந்து நீங்கள் அந்த கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஃபியூ சென்ட்ஸ் போடுவாங்க பர் கிலோமீட்டர். ஒரு சில கம்பெனிஸ் வந்து உங்களை நெக்ஸ்ட் பேக்கேஜுக்கு அப்கிரேட் பண்ணிவிடுவாங்க. அது வந்து நீங்கள் கம்மியாக ஓட்டிட்டீங்க, நீங்கள் எடுத்த பேக்கேஜோட கம்மியாக ஓட்டிட்டீங்கனாலுமே சேம் லாஜிக் அப்ளைஸ். உங்களை லோவர் பேக்கேஜ்க்கு பண்ணிவிடுவாங்க, உங்கள் லீஸ் ப்ரைஸ் கம்மியாகிடும். இல்லை கம்மியாக ஓட்டியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான காசையும் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ பேசிக்காக அவங்க கிலோமீட்டர் ஓட்டுறதை பொறுத்து அந்த காரோட வேல்யூ டிட்டர்மின் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அதுக்கு தான் இந்த ரீஃபண்ட் பண்ணுறதோ இல்லை எக்ஸ்ட்ரா பே பண்ணுற அந்த கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆகுது. அண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த பிஸ்னஸ் கேஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ஹை லெவல் ஸ்கெலிட்டனாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்ன கான்செப்ட்ஸ், என்னென்ன காஸ்ட் பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும், இதெல்லாத்தையும் வச்சு நீங்கள் அதை கால்குலேட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். சும்மா ஒரு எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் வந்து உங்களோட பையிங் காஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உங்கள் கையில் என்ன கேஷ் இருக்குது, எவ்வளோ லோன் போக போகிறீங்க, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ். அதுக்கு அடுத்தது உங்களோட மந்த்லி காஸ்ட். நீங்கள் ஓன் பண்ணுறீங்க, அதாவது பை பண்ணுறீங்க அப்படின்னா மந்த்லி காஸ்ட் என்னென்ன, இன்சூரன்ஸ் நீங்கள் பே பண்ணணும், ரோட் டேக்ஸ் பே பண்ணணும், உங்களுக்கு அதை தவிர ரன்னிங் காஸ்ட். ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து ரெண்டு சினாரியோ பண்ண போகிறோம். ஒன்று வந்து லீஸ் பண்ண எவ்வளோ ஆக போகுது, இன்னொன்று வந்து பை பண்ண எவ்வளோ ஆக போகுதுன்னு. ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரு கான்ஸ்டண்ட்டான கிலோமீட்டர் எடுத்துப்போம். லெட்ஸே ஒரு 20,000 எடுத்துப்போமே. அந்த 20,000 நீங்கள் ஓட்டுற காரோட ஒரு ரஃப் மைலேஜ். ஏன்னா கேஸ் கார்னால் ஒரு 14 இருக்கும், ஹைப்ரிட் கார்னால் ஒரு 18 இல்லை 20 அந்த ரேஞ்சில் வரும் மைலேஜ். டீசல் என்ன கேட்டால் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அது நீங்கள் இந்த பிஸ்னஸ் கேஸ்க்குள்ளே கொண்டு வர வேண்டாம். டீசல் எடுத்திங்கன்னா அதோட ரோட் டேக்ஸ் எங்கேயோ போயிடும், மெயின்டெனன்ஸ் எங்கேயோ இருக்கும், எந்த ஊருக்கு எடுத்துகிட்டு போக முடியாது, எல்லா இடத்துலையும் பொல்யூஷன் ஃப்ரீ ஜோன்னு போட்டுருவாங்க. ஸோ அதனால் டீசல் கார் அவாய்ட் பண்ணிவிடுங்க. நம்ம பெட்ரோல், ஹைப்ரிட், எலக்ட்ரிக் இது மட்டும் இந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் என்னோட ரெக்கமெண்டேஷனுமே அதுதான். ஸோ பெட்ரோல் கார்னால் அகெயின் ஒரு 14 கிலோமீட்டர், ஹைப்ரிட் கார்னால் ஒரு 18 to 20, எலக்ட்ரிக் கார் அப்படி நம்ம பர் லிட்டர்னு மைலேஜ் போட முடியாது, அதுக்கு நான் அப்புறம் வரேன். ஸோ இந்த ரேஞ்சில் போட்டிங்களா, பெட்ரோலோட ப்ரைஸ் போட்டுக்கோங்க. ஐ திங்க் இன்றைக்கி 1.92 euros, 2 eurosனு வச்சுப்போமே, 2 euros இருக்குது. ஸோ ஓவரால் மைலேஜ் எவ்வளோ, ஓவரால் கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ, மைலேஜ் எவ்வளோ, அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஃபியூல் காஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத உங்களோட ரன்னிங் காஸ்ட்டில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சும்மா சில்லற மெயின்டெனன்ஸ் அது எது பிளாப்ளா, இந்த காற்றடிக்கிறோம், காரை க்ளீன் பண்ணுறோம், அதெல்லாம் மெயின்டெனன்ஸை சைடில் எழுதிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இந்த சைடில் அப்படியே லீசிங் காஸ்ட். லீசிங் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சேம். நீங்கள் லீஸ் அமௌண்ட்டு, ரன்னிங் காஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ரோட் டேக்ஸ் இருக்காது, இன்சூரன்ஸ் இருக்காது. அதை தவிர ஃபியூவல் காஸ்ட்டு, நீங்கள் கேஸ் போடுறீங்க இல்லை, ஃபியூவல் காஸ்ட்டு அதை மட்டும் போட்டுக்கோங்க. அப்புறம் அந்த சில க்ளீனிங் அண்ட் காத்தடிக்கிறது அந்த மாதிரி சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ்லாம் சைடில் போட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு ஒரு பக்கம் ஓனிங், இன்னொரு பக்கம் லீசிங்க்கான மந்த்லி காஸ்ட் வந்துடுச்சு. இப்போ அடுத்தது தான் இப்போ ரொம்ப முக்கியமான மேட்டர். இப்போ இந்த காரை லெட்ஸே ஒரு 20,000 euro கொடுத்து நீங்கள் வாங்கிட்டீங்க. 20,000 euroக்கு இயர் ஆன் இயர் அந்த கார் வந்து எப்படி டெப்ரிஷியேட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் வாங்கின உடனே ஃபஸ்ட் இயர் லெட்ஸே ஒரு 20% டிப்ரிசியேஷன் போட்டுக்கோங்க, இல்லை 15% போட்டுக்கோங்க. அடுத்த வருஷத்துக்கு ஒரு 10%, அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு 10%, அதாவது போன வருஷத்தோட வேல்யூலேருந்து 10% குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இந்த என்டையர் மாடல் நம்ம வந்து ஒரு 5 வருஷம் டைம் ஃப்ரேமுக்கு போடுவோம். 5 வருஷம் நான் இந்த கார் வச்சுருக்கேன், இல்லை இந்த டைப்பில் நான் வச்சுருக்கேன், பை பண்ணுறேன் இல்லை லீஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம கம்பேர் பண்ணிட்டே வருவோம். ஸோ 5 வருஷம் கழித்து இந்த டிப்ரிஷியேட் ஆகிட்டு ஃபைனலாக உங்கள் கையில் என்ன வேல்யூ இருக்குது, ப்ளஸ் வருஷம் நான் வந்து எவ்வளோ செலவு பண்ணுறேன் ஓவராலாக,
ரன்னிங் காஸ்ட்டுக்குன்னு. இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கார் பையிங் மெத்தடில் உங்களுக்கு ஓவராலாக எவ்வளோ செலவாகுது, எண்ட் ஆஃப் 5 இயர்ஸில் உங்கள் கையில் காசு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்துடும். அப்படியே லீசிங் போங்க. லீசிங்க்கும் நான் சொன்ன இதே லாஜிக் அப்ளை பண்ணுங்கள். பட் அங்கே டிப்ரிசியேஷன் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஃபிக்ஸட் காஸ்ட்டை பே பண்ணிக்கிட்டே வந்திருப்பீங்க. உங்களுக்கும் காருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்கள் அவங்களே அந்த காரை எடுத்துக்குவாங்க, ரிட்டர்ன் எடுத்துக்குவாங்க. ஸோ மந்த் ஓவர் மந்த் உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் காஸ்ட்டு, அதை தவிர ரன்னிங் காஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் ஒரு வருஷம் போட்டுக்கோங்க. மேபி உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் ஃபேக்டர் போடணுன்னா ஃபஸ்ட்டு கேஸ்க்கு ஒரு 3% 5% ரஃபாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு வருஷமும் நான் சொன்ன இந்த காஸ்ட் எல்லாமே ரஃபாக ஒரு 5% ஏறுது அப்படின்னு வச்சுக்கோங்க. லீஸ் ஏறாது. லீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கான்ட்ராக்ட் போட்டால் போட்டது தான். இன்ஃப்ளேஷனுக்குலாம் அவங்க அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிட்டோமா, இது ரெண்டுத்துக்கும் ஓவராலாக 5 வருஷம் கழிச்சு இங்கே எவ்வளோ செலவு பண்ணியிருப்போம், அதாவது பையிங்கில் எவ்வளோ செலவு பண்ணியிருப்போம், லீசிங்கில் எவ்வளோ செலவு பண்ணியிருப்போம், பையிங்கை பொறுத்த வரைக்கும் உங்கள் கையில் ரெசிடுவல் கேஷ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது ஒரு வேல்யூ கிடச்சிருமா. இப்போ தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர். இப்போ இந்த லீஸிங்கிறது சும்மா ஏதோ நான் லீஸ் பண்ணுறதுக்காகன்னு சொல்லலை. ஒரு கேபிட்டல் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்கல்ல, கார் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி, அந்த கேபிட்டலை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். என்றைக்குமே மணி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த மணியோட வேல்யூ வந்து அது ஜென்ரேட் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ஈல்டு அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம கால்குலேட் மணி வேல்யூவை நம்ம என்றைக்குமே அசஸ் பண்ணுவோம். நீங்கள் கையில் வச்சுருக்கிற கேஷுக்கு இயர் ஆன் இயர் ஒரு 6% ஒஸ்ட்டு கேஸ்க்கு வச்சுக்கோங்களேன். 6%லாம் ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மி. 6 to 8% சாலிடாக நான் சொல்கிறது நெதர்லாண்ட்ஸோட டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கால்குலேட் பண்ணுற பர்சன்டேஜ் அது ரொம்ப கம்மி. அது சாலிடாக ஒரு 10% நீங்கள் ஈல்டு எடுக்கலாம். ஒரு வருஷமும் நீங்கள் அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, லைக் இடிஎஃப்லையோ ஈக்விட்டிலையோ வாட்ஸ்அப் கிரிப்டோலையோ எதில் வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 6 to 8% உங்களுக்கு எந்த நம்பர் பிடிச்சிருக்கோ அந்த நம்பரை போட்டுக்கோங்க. அந்த இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து காம்பவுண்டாக ஆட் ஆகிக்கிட்டே வந்துட்டுருக்குது. இதுதான் லீஸ் மெத்தடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபைனலாக இருக்கக்கூடிய ரெசிடுவல் கேஷ். அதாவது எண்ட் ஆஃப் 5 இயர்ஸில் அங்கே காரை விற்றா ஒரு கேஷ் கிடைக்குது இல்லை, டிப்ரிஷியேட் ஆனதுக்கப்புறம். இங்கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து அப்ரிஷியேட் ஆனதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு கேஷ் கிடைக்கும். இது ரெசிடுவல் கேஷ். இப்போது இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ப்ளஸ் மைனஸ் எல்லாம் பண்ணி பார்த்து ஃபைனலாக உங்கள் கையில் காசு இருக்கா இல்லை போகுதா அப்படிங்கிறத நீங்கள் அசஸ் பண்ணணும். இது வந்து இந்த லீஸ் அமௌண்ட்டை பொறுத்து, கிலோமீட்டரை பொறுத்து, என்ன டைப் ஆஃப் கார் வாங்குறீங்கிறத பொறுத்து, அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் எவ்வளோ இருக்குது. இப்போது நீங்கள் 20,000 euro கையில் வச்சுருக்கிறீங்க, அதையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை 5,000 தானே கையில் வச்சுருக்கிறேன், பாக்கி 10,000 இல்லை 15,000 நான் வந்து லோன் தானே போகலான் இருந்தேன், அதை எப்படி நான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா அந்த அமௌண்ட்டு உங்கள் கையில் இருக்கிற கேஷை மட்டும்தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதையும் போட்டு ஹோலிஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம இந்த வீடியோவில் வந்து டோட்டலாக கார் பையிங்னா என்ன, லீசிங்னா என்ன, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஓனிங் ப்ராசஸ் இருக்குது, எதுக்கு எது பெட்ரு, எதுக்கு செலவு எவ்வளோ ஆகும், ஓவராலாக என்ன மாதிரியான காஸ்ட் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது, எங்கே போய் கார் வாங்கலாம் இல்லை எங்கெங்கெல்லாம் போய் காரை லீஸ் பண்ணலாம், அண்ட் அந்த பிஸ்னஸ் கேஸும் பார்த்தோம் இல்லையா, எப்படி நம்ம ஃபினான்ஷியலாக எப்படி அசஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த கார் பையிங் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியலி உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இன்னும் ஸ்பெசிஃபிக்காக டவுட்ஸ் இருக்குது, கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா அஃப்கோர்ஸ் நான் இது சம்மந்தமாக பர்சனல் கன்சல்ட்டிங்குமே ப்ரொவைட் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் அது வந்து ஒரு பெய்டு கன்சல்ட்டிங் தான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களோட நம்பர்ஸ் ஒருத்தவங்களோட சுச்சுவேஷன் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. உங்ககிட்ட இருக்கிற கேஷ் ஓரளவுக்கு இருக்கும், நீங்கள் லோன் எக்ஸ்ட்ரா போகிற மாதிரி இருக்கும், இல்லை ஆல்ரெடி இருக்கிற காரை நீங்கள் விற்றுட்டு வாங்கும் போது எக்ஸ்ட்ரா கேஷ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட் வேணும், ஹெல்ப் வேணும். இந்த பிஸ்னஸ் கேஸை வந்து உங்களோட ஸ்பெசிஃபிக் சுச்சுவேஷனுக்கு ஃபைன் டியூன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மேபி அந்த செஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அதை எப்படி கேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அண்ட் அது மட்டும் கிடையாது, இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வேலை தேடிட்டு இருக்கிறாங்க, நெதர்லாண்ட்ஸில் இருக்கிறாங்க இல்லை வெளியில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும், இன்டர்வியூ ப்ராசஸ், இன்டர்வியூ கைடன்ஸ், சிவி எப்படி ரெடி பண்ணணும், இங்கே எப்படி ஜாப் சர்ச் பண்ணலாம், மார்க்கெட்டிங் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான அப்ரோச்லாம் எடுக்கலாம், எதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கூட நான் ஒரு பர்சனல் கைடன்ஸாக கொடுத்துட்ருக்கேன், பர்சனல் கன்சல்ட்டிங் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தேடிட்டு இருக்கிறாங்க இல்லை உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கூட அவங்ககிட்டையும் இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நம்ம சேனலோட சோஷியல் மீடியா லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கேயும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் அடுத்ததாக போஸ்ட் பண்ணுற புது வீடியோஸ், புது கண்டென்ட்ஸ் உடனே வந்து உங்களை சேரும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் சீக்கிரமே உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, stay safe, stay connected. Bye.